வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? எஸ், அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ. வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க. எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது, எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான். சோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கைகளுக்கான வந்து சில பயிற்சிகளை வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா அது ஆர்த்ரைட்டிஸ் அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ முட்டி பகுதிகள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் இப்போ வந்து இந்த விரல்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த எல்போ எல்லாமே ஒவ்வொரு ஜாயிண்ட்லையுமே அவங்களுக்கு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்காக கைகளில் மட்டுமே பண்ணக்கூடிய வந்து சில பயிற்சிகள்லாம் வந்து சுலபமான பயிற்சிகளை வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கைகள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து வீங்கி போன மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த தம் ஃபிங்கரை வந்து என்ன ஆகும்னா அப்படி கொஞ்சம் விலகியோ இல்லை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சிகளை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த தம் ஃபிங்கரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து நம்ம நிறைய பண்ண போறோம். அது எப்படின்னா ரெண்டு கைகள் இப்படி வச்சுட்டு இந்த தம் ஃபிங்கரை மட்டும் நல்லா இப்படி உள்ள கொண்டு போய் மடிச்சு இப்படி கொண்டு வர போறோம். 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதை வந்து ஒரு 30 முறை செஞ்சுட்டு ஒரு 3 செட்டா வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 10 தான் செஞ்சோம். இப்படி பண்ணும் போதே கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால உடனே ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 முறையும் செஞ்சுட்டு இன்னொரு 10 முறையும் செய்யலாம். இல்லை தொடர்ந்து ஒரு 30 முறையும் செஞ்சுட்டோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரிலாக்ஸும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். வலி இருக்கும் போது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் கேப் விட்டு விட்டு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா நம்ம வந்து எல்லா விரல்களுமே மூடிட்டு இந்த கட்டவரல் மட்டும் இப்படி நல்லா இப்படி அழுத்திட்டு அதே மாதிரி வந்து ஒரு சில வினாடிகள் வந்து அப்படியே வச்சிருக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுக்கப்புறம் இப்படி நேராக்கும். அப்போ வந்து இந்த கட்டவரல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் ஓட்டம் அதிகமாக போகணும். நல்லா இப்படி வச்சு நல்லா நீட்டி இப்படி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு முறை வந்து பண்ணிடலாம். நல்லா இப்படி நீட்டிட்டு எல்லா விரலுமே மூடிட்டு நீட்டிட்டு இது மேலே வச்சு இப்படி அழுத்த போறோம். இதுல வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் அப்படியே வந்து இந்த விரலை வந்து நேராக்க போறோம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி கை இப்படி தூக்கி வச்சுட்டு பண்றதுக்கு முடியலன்னா கைகள் மடி மேல இப்படி வச்சுட்டுமே வந்து பண்ற மாதிரி இருக்கலாம். நாற்காலியில உட்காந்துட்டும் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். தெரியறதுக்காக கை கிட்ட கொண்டு வந்துட்டு வச்சுட்டு நல்லா இப்படி நீட்டி அப்புறம் இப்படி மடக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுக்கப்புறம் இப்படி நேராக்கிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதுவே வந்து 30 முறை வந்து 3 செட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பயிற்சி வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி எல்லா கைகளையுமே மூடிட்டு இந்த கைகளை வந்து இப்படி சுழற்சி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மடக்கி நீட்டணும். அதுக்கப்புறமேட்டு அப்படியே மடக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணோம். இப்போ வந்து இந்த இதை வந்து நல்லாவே இப்படி வந்து சுழற்சி பண்ணணும். அப்போ வந்து இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாலே நல்ல ரத்தம் ஓட்டம் வந்து அதிகமாக போயிடும். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தம் ஃபிங்கர் வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அதோட ஷேப்பே வந்து மாறிடும். இந்த மாதிரி ஷேப் இப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்காக தான் வந்து இந்த தம் இருக்கக்கூடிய வந்து எக்ஸசைசஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படியே மூடிட்டு இப்படி வந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் சுழற்சி பண்ண போறோம். அடுத்த பயிற்சி இந்த 4 விரல்களுக்குமே வந்து இப்படி நல்லா இப்படி மூடிட்டு நல்லா வந்து இப்படி திறக்க போறோம். கட்டை விரல் அப்படியே நீட்டி வச்சுட்டு இதை மட்டும் வந்து மெசை போறோம். 5 6
7 8 9 10. தளர்த்திக்கலாம். அடுத்த பயிற்சி, இப்போ 2 கைகளுமே இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரல் எடுத்துட்டு வந்து இந்த சுண்டு விரல் கிட்ட வந்து இந்த அடிப்பகுதியில வந்து நம்ம டச் பண்ற அளவுக்கு நம்ம நீட்டி இப்படி வைக்க போறோம். அதாவது நல்லா எந்த அளவுக்கு போதோ, இந்த வெளியில போனாலுமே ஓகே, இது அப்படியே வைக்க போறோம். ஒரு சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா டைனாமிக்காக இப்படி கை இப்படி எடுத்தும் கொண்டு வரலாம். நல்லா அப்படி நீட்டிட்டு நல்லா இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு நீட்ட போகிறோம். 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து சுலபமான பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து கை விரல்களில் வந்து இந்த நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்னஸ்னா மறுத்து போகிற மாதிரி இருக்கும். ரொமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை மற்றவங்களுக்கும் சரி, ஒரு சில பேருக்கு வந்து டக்குன்னு கையில் மறுத்து போயிடுற மாதிரி இருக்கும். அப்போ உடனே வந்து இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கைகளுக்கு கால் இருந்தாலும் சரி, கால்கள் இருந்தாலும் சரி, இந்த நம்னஸ் இருக்கும் போது வந்து இந்த மாதிரி உடனே வந்து இந்த பயிற்சிகளாக வந்து செஞ்சோம்னா நல்லாவே வந்து ரிலீஃப் கிடைச்சிடும். இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க. ஆனா அதை எப்படி கத்துக்கிறது, யாரை அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்போம். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினர்ஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேர்ப் ஃபார்ம் இல்லையா. ஸோ அந்த வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது த பேஸ்ட் ஆஃப் ஆக்ஷன், அதாவது செயல், நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அந்த செயல்களை வேர்ப் 1ல செய்யறோமா, வேர்ப் 2ல செய்யறோமா, இல்லை வேர்ப் 3ல செய்யறோமா அப்படிங்கிறது தான். ஸோ எந்த வேர்ப் ஃபார்மா இருந்தாலும் அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி வரக்கூடியது அந்த ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வேர்ப் ஃபார்ம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், காலங்களுக்கு அடிப்படையில் எழுதுறோம், நம்ம டென்சஸ் அடிப்படையில். ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன எடுக்கிறோம், நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் பேசக்கூடிய விஷயத்த பர்ஃபெக்டாக எப்படி பேசலாம், அதுவும் அஃபர்மேட்டிவ்ஸோட பேசக்கூடியது, பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அஃபர்மேட்டிவ் நிறைய பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து நம்மளுடைய இன்ட்ரோகேட்டிவ்லேயே எப்படி நெகட்டிவ்ல எழுதலாம், வந்திருக்க மாட்டாங்களா, போயிருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளா, அதையும் ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கேள்விகளா எழுதக்கூடியது தான். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ரூல், இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன வேர்ப் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல இன்ட்ரோகேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ்ல நெகட்டிவ் ஃபார்ம் which meant as not அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். then verb form V1, V2, V3, present, past and past participle. ஸோ இங்கே நம்ம என்ன verb form எடுக்கணும் அப்படின்னா ரைட். எழுது அப்படிங்கிறது தான். செகண்ட் ஃபார்ம் வந்து ரோட். தேர்ட் ஃபார்ம் வந்து ரிட்டன். ஸோ எழுது சொல்லலாம், எழுத அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ எழுதினேன், எழுதினார் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து ரைட், ரோட், ரிட்டன் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். இது நான் வந்து ஆல்ரெடி நான் ப்ரியர் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ரைட் இது வந்து செயல், அதே மாதிரி ரைட் RIGHT இது டைரக்ஷன், இது ஆக்ஷன். சரிங்களா? ஸோ ஆனால் வந்து நம்மளுடைய ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆன்சர்ஸ், அதாவது அதோடைய அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஆக்ஷன் இது வந்து டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ verb ரெடி. சப்ஜெக்ட் IV, you,
he, she, it, they. இதெல்லாமே சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல். will or shall plus not plus subject plus have plus V3 past participle. So future perfect tense interrogative ஓட ரூல் வந்து ரெடி. இப்போ எக்ஸாம்பிள். ஸோ நான் ஷார்ட் ஃபார்ம் எடுக்கிறேன். will plus not வந்து won't அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் எடுக்கிறேன். ஸோ won't they have written the exam. So won't they have written the exam அப்படின்னா அவர்கள் தேர்வை எழுதியிருக்க, இங்கே அவர்கள் அப்படிங்கறதுனால மாட்டார்களா. ஸோ அவர்கள் தேர்வை எழுதியிருக்க மாட்டார்களா, இப்போ அவங்க எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன் டே ஹாவ் ரிட்டன் த எக்ஸாம் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க எழுதினாங்களா எழுதலையான்லாம் தெரியாது. எழுதியிருக்க மாட்டாங்களா அப்படின்னா ஓன்ட் அப்படிங்கும் போது பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. இது இன்ட்ரோகேட்டிவ்ல எழுதக்கூடிய நெகட்டிவ் ஃபார்ம். இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவ் ஃபார்ம். இதே வந்து பாசிட்டிவ்ல எழுதுறோம். they will have written the exam. இதே சென்டென்ஸ் நெகட்டிவ். they will not have written the exam. So they will have written the exam, they will not have written the exam அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வேர்ப் ஃபார்ம் ஒரு ரூல் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம சென்டென்ஸ் எழுதலாம். அந்த சென்டென்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்மே நமக்கு அழகாக கொடுக்கும். ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க, இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாசிட்டிவான பதில் சொல்லும் போது அவங்க முடிச்சிருப்பாங்க, நெகட்டிவான பதில் சொல்லும் போது அவங்க முடிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்ன பண்ணல அப்படின்னா இதுக்கு இதுதான் கேள்வின்னு சொல்லல, ஏதாவது இந்த கேள்விக்கு இதான் பதில்னு சொல்லலை. இந்த விஷயத்த கேள்வியாகவும் பேசலாம், நெகட்டிவாகவும் பேசலாம், பாசிட்டிவாகவும் பேசலாங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோமே இல்லைங்களா. ஸோ ஒரு அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வித் இஸ் இண்டிகேட் த 3 இல்லையா. அந்த அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறது 3 விஷயம்தான், பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு விஷயத்த ஒரே ஒரு கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணோம், 3 செயல்கள், அதாவது 3 ரோலில் நம்ம பேசுறது. ஒருத்தரே என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, இன்னொருத்தவங்க முடிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க, இன்னொருத்தவங்க இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா, வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ மனுஷங்களோட ஜிராஃபுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, அதோடைய கழுத்து அவ்வளோ நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நீளமா இருக்கக்கூடிய அந்த கழுத்துக்கும் மனிதனுடைய கழுத்துக்கும் ஒரே ஒற்றுமை தான். 2 பேருக்கும் பிரசண்டா இருக்கிறது 7 போன் தான். என்னதான் அதோடைய கழுத்து நீளமா இருந்தாலும் அதுக்கும் 7 போன்ஸ் தான் இருக்கு. நம்மளுடைய கழுத்து இவ்வளவு சின்னதா இருந்தாலும் நமக்கும் 7 போன்ஸ் தான் இருக்கு. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாசம் அதால அழுவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அழுவுறதுன்னா என்ன கணக்குல வரும், நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரணும். சத்தத்தை மட்டும் வச்சு அது அழுகன்னு சொல்ல முடியுமா? குழந்தைங்க எல்லாம் சத்தம் போடுமே தவிர்த்து கொஞ்ச நாள் வரைக்கும் அதால கண்ணீரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள டிஎஸ்ஏ இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான்
அது அழுக அழுக கண்ணீர் வரும். நம்ம என்னென்னமோ சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஆனா நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுடைய வயிறு இது எப்படி தாங்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம நாக்குக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் சாப்பிட்றோம். ஆனா அது வயிறுக்கு கரெக்டானதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்மளுடைய வயிறு ஒரு சூப்பரான ப்ரொடெக்டர். ஏன்னா ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு தடவையும் அதுக்குள்ள ஒரு தனி லைன் புதுசு புதுசா உருவாக்கிட்டே இருக்கும். அப்படி உருவாகிட்டே இருக்கிறதுனால தான் நீங்க என்னதான் ரொம்ப மோசமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாலும் அது ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிடும். ஈவன் அது எந்த ஆர்கான்ஸையும் அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கிறதுக்கான ரீசனும் அந்த லைனிங் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான். வீட்லயே நம்ம சுடுதண்ணில குளிக்கும் போது பச்சை தண்ணில தான் குளிங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம யாருமே அதை பண்றதே கிடையாது. ஆனா பச்சை தண்ணில குளிக்கும் போது நம்மளால நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஹாட்டான நம்ம வாட்டரை எடுத்துக்கும் போது அது பெருசா எங்கேயும் இருக்காது. நம்மளுடைய ஸ்கின்ல பட்டதும் நம்ம உடம்புக்கு ஒரு கதகதப்பு தன்மையை மட்டும்தான் கொடுக்கும். அதுவே நம்ம ரொம்ப கோல்டான வாட்டர், ரொம்ப கோல்டு இல்லைனாலும் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்ல குளிச்சா கூட நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாகவும் சீராகவும் இருக்கும் அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம டயர்டா இருந்தோம்னா கொட்டாவி விடுவோம், கொட்டாவி விட்டோம்னா நம்ம டயர்ட் ஆயிடுவோம். இப்போ ஆக்சுவலா என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டா, நம்ம யான் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமா கூல் டவுன் ஆக ஆரம்பிக்குமா. ஒவ்வொரு தடவை நீங்க யான் பண்ணும்போதும் நம்மளுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரிலாக்ஸாக தான் இருக்கும், கூல் டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு ரிஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அது கம்ப்யூட்டருக்கு யூஸ்லெஸ். அப்படி ஒரு ரிஃப்ரெஷ் நிஜமாவே ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம பிரெயினுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டை கொடுக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம யான் பண்ணும்போதும். நம்ம ஒரு தடவை டப்புன்னு தும்பிடுவோம். ஆனா சில பேர் 1, 2, 3 தும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை தும்புறதும் கிட்டத்தட்ட 100 மைல்ஸ் பர் ஹவர் வரைக்கும் ஸ்பீடா போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம தும்புறது ஃபோர்ஸா போகும் பாருங்க. இதை விட முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுடைய பாடி அந்த அளவுக்கான ஸ்பீடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் அதால டிராவல் பண்ண முடியுது. அப்போ நம்ம தும்புன தும்பலுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கும் போது அந்த தும்புன நம்ம பாடிக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் 100 ஆயுசு அப்படின்னு சொல்றாங்க போல. டால்ஃபின் மனுஷங்களை மாதிரியே இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா கடலுக்குள்ள பார்த்தோம்னா டால்ஃபின் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அது தூங்கும் போதெல்லாம் ஒரு கண்ணை மட்டும் மூடிட்டு இன்னொரு கண்ணை எப்பவுமே ஓப்பன்லேயே வச்சிருக்குமா. ஏன்னா ஒரு சைடு ஆஃப் பிரெயின் மட்டும் எப்பவுமே ஆக்டிவ்லேயே இருக்கும். டால்ஃபின் என்னதான் அழகா இருந்தாலும் அதுக்கு ப்ரொடெக்டர்ஸ் ரொம்ப அதிகம். எப்போ எது வேட்டையாடுனே தெரியாது, பயந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதோடைய குழந்தைங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால எப்பவுமே ஒரு கண்ணை திறந்துட்டு ஒரு கண்ணில் மூடி தான் தூங்குமா. எப்பவுமே ஒரு பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு உடனே ரியாக்ட் ஆகும். அதால ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்னாலும் எப்பவுமே சர்வைலன்ஸ்லேயே இருக்கும். அதனால டால்ஃபினை நெருங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manjal Velmaliji.